வெல்கம் டு கோல்ட் கடலனை வழங்கும் அடுப்பாங்கரை அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. நம்ம அடுப்பாங்கரை நிகழ்ச்சியில் வழக்கம் போல இன்னைக்கும் உங்களுக்காக எக்கச்சக்கமான புது ரெசிபிஸ் காத்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் கிச்சன் குயின். கிச்சன் குயின்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரில் அவங்க சாரி போட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, பார்க்க ரொம்ப சாந்தமாக இருக்காங்க. ஆனால் ஒரு இன்டர்நேஷ்னல் டைப்பில் ஒரு ரெசிபியோடு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள நிகழ்ச்சிக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டுடேஸ் கிச்சன் குயின் மிஸ்ஸஸ் லதா விஜயகுமார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னோட ஃபேவரட் கலர் சாரியில வந்திருக்கீங்க. பளிச்சுன்னு அழகா வந்திருக்கீங்க. Thank you. So thank you so much for coming. என்ன குக் பண்ண போறீங்க எங்களுக்காக? இன்னைக்கு tangerine honey chicken செய்யலாம். tangerine honey chicken. So டிஃபரண்டா இருக்கே நேம். என்ன எப்படி இருக்கும் நம்ம ரெசிபி? இது வந்து sour and sweet இருக்கும். இந்த ஆரஞ்சு ஜூஸை வச்சு ஹனி சிக்கன்ல ஒரு ரெசிபி. ஓகே, ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் கலந்து செய்ய போறோமா? ஓகே, போர் அடிக்கும்போது ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கலாம்ல? குடிச்சிக்கலாம். ஓகே, சோ tangerine honey chicken செய்ய போறோம். ஆமா. சோ வியூவர்ஸ், நம்மளோட கிச்சன் குயின் இன்னைக்கு நமக்காக tangerine honey chicken செய்ய போறதா சொல்லிருக்காங்க. சோ அந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பாத்துருவோம். tangerine honey chicken செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, ஆரஞ்சு பழம் 1, காய்ந்த மிளகாய் தேவையான அளவு, பூண்டு 10 பற்கள், முந்திரி 10, மிளகுத்தூள் தேவையான அளவு, தேன் தேவையான அளவு, கேரட் மற்றும் வெள்ளரிக்காய் தேவையான அளவு, வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், ஷெஸ்வான் சாஸ் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. tangerine honey chicken செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம கெஸ்ட் எப்படி குக் பண்றாங்கன்னு பாத்துருவோம். சோ மிஸ்ஸஸ் லதா ரெடி? ரெடி. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம 3 டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். ஓகே. அப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் garlic சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த garlic போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிட்டே இருக்கணும். ஆமா. ஓகே, சோ அது ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம லதா அவர்கள் கிட்ட பேசுவோம். எஸ். சோ மிஸ்ஸஸ் லதா, மழலை பருவத்துல இருந்து ஆரம்பிப்போம். வீட்ல யார் யார் இருந்தாங்க ஃபர்ஸ்ட்? நான் எங்க வீட்ல வந்து நானும் என் தம்பியும் தான். ஓ, பொண்ணு. ஆமா. ராஜ்யம் நம்ம தான். ஆமா. ஓகே. அப்புறம் மேரேஜ், காலேஜ் முடிச்சோன்னே மேரேஜ் ஆச்சு. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஃபுல்லாக ஆல் இண்டியா ஃபுல்லாக போயிட்டு வந்தனால இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ்லாம் கற்றுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட். சூப்பர். ஸோ நிறைய நார்த் இந்தியா எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டீங்க. ஆமாம். ஸோ உங்களுக்கு மொத்த இந்தியாலே எந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து போபால் பிடிச்சிருந்தது. மத்திய பிரதேஷ். போபால் ரொம்ப சைலண்டான பிளேஸு, பீஸ்ஃபுல்லாக, நல்லா காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே. என்ன மாதிரி சைலண்டான மக்கள் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா ஆமா, சொல்லிட்டாங்க. ஓகே, சரி. இது கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க கேஷ்யூ இதுல போட்டுக்கலாம். கேஷ்யூ. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே. சோ நீங்க காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிட்டீங்க? காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணியாச்சு. லவ் மேரேஜா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான். சோ ஒரு சின்ன கேப்பே இல்லாத போட்டு கல்யாணம் பண்ணதால சமையல் நீங்க கத்துருப்பீங்கன்றது கொஞ்சம் டவுட் தான். சமையல்ல ஒண்ணும் கத்துக்கல. அப்புறம் எங்க போய் கத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அசாம்ல இருந்தோம். எடுத்தோனே அங்கதான். ஓகே. அதனால அங்க போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி அப்படியே. சார் நல்லா சமைப்பாரா? அவங்க சூப்பரா சமைப்பாங்க. பாத்தீங்களா? அப்ப அவர்ட்ட தான் கத்துக்கிட்டீங்களோ? அப்படின்னு இல்ல, எங்க சைடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அவங்க சைடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்படியே கலந்து அது பார்த்தா புதுசா ஊருக்கு போனோம்னா அந்த ஊர் ஸ்டைல் வேற. ஆமா. அப்படியே இது பண்ணியாச்சு. சரி, இப்போ இது ரெண்டும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் சிக்கன், நம்ம இதில் ஆரஞ்சில் ஊற வச்சுருக்கோம். இந்த சிக்கனை இதில் கொட்டிக்கலாம். ஓகே. ஸோ இதை எந்த ஊரில் கற்றுக்கிட்டீங்க? இது வந்து அப்படியே சும்மா இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பண்ணி பார்த்து
அப்படி கற்றுக்கிட்டு. நீங்களாவே கிரியேட் பண்ணது? ஆமாம். வாவ். அப்போ இதுக்கு பேட்டன் ரைட்ஸ்லாம் உங்கள் பேரில் போட்டுடலாம். ஆமாம். யாராவது இது அவங்க பெர்மிஷன் இல்லாமல் சமைச்சு பாருங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ரெட் சில்லி, ஓகே, அது போட்டுக்கலாம். இது வந்து இப்படியே வேகட்டும், ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஓகே, இது மூடியெல்லாம் வைக்கக்கூடாது, அப்படி சிக்கன் வந்து இதுலயே வேகும். 10 மினிட்ஸ் வேகணும். வேகும். சோ இந்த கடாயில நம்ம என்னென்ன ஆட் பண்ணிருக்கோம்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் விட்டோம், அதுக்கப்புறம் கார்லிக் குட்டி குட்டியா கட் பண்ண கார்லிக், அப்புறம் கேஷ்யூ போட்டோம், அப்புறம் சிக்கன் போட்டோம். அதுக்கு மேல வந்து இந்த ரெட் சில்லி பேஸ்ட். அது ரெட் சில்லியில வந்து அந்த உள்ள சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு ஹாட் வாட்டர்ல நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு அப்புறம் அதை போட்டோம். ஓகே, அண்ட் ஆல்ரெடி சிக்கன் வந்து ஆரஞ்சு ஜூஸ்ல இருந்ததால அது ஆட் பண்ணிருக்கோம். சோ இந்த மொத்த மிக்சருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே கொதி விடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கேட்டிருந்தோம், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்நேரம் ரெடியா இருக்குமா? ஆமா, ஃபுல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடி வைக்கணும். இப்போ இவ்வளோ நேரம் மூடி போடக்கூடாது, இப்போதான் வந்து போடணும். மூடி போடணும். ஓகே, போடலாமா? மூடி போடணும். ஓகே, ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து இப்போ திரும்பவும் வந்து நம்ம வேக வச்சிருக்கோம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த அதில் இருக்க தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வத்தினதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதுக்கேல உங்ககிட்ட பேசலான் இருக்கோம். ஸோ காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் ஆன உடனே அசாம் போயாச்சு. ஸோ லைஃப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருந்தது இல்லையா? ஸோ உங்க பசங்களை பத்தி சொல்லுங்க. எத்தனை பசங்க இருக்காங்க வீட்டில்? எனக்கு வந்து 3 பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு, செகண்ட் வந்து ட்வின்ஸ். வாவ். ஒரு பாய் ஒரு கேர்ள். அவங்க 2 பேரும் இப்போ 10th படிக்கிறாங்க. பெரியவ வந்து மெடிசன் முடிச்சிருக்கா. டாக்டரா? டாக்டர். என்ன மேடம் ஷாக்கு மேல ஷாக்கா கொடுக்குறீங்க? சரி, இவங்கலாம் எப்படி? தான் வாழ்க்கை. உங்களோட ஷாக் வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஷாக்கா இருக்கு. சூப்பர். சரி, இப்போ இதை ஓபன் பண்ணிடலாம். இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்? இதுக்கு நெக்ஸ்ட் வந்து நாம இதுல 1 டீஸ்பூன் ஹனி போட போறோம். ஹனி. ஓ, ஹனி சிக்கன் பேர் வேற ஹனி சிக்கன். ஆமா, அதான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, அந்த நம்ம ஆரஞ்சு போட்டோம்ல, அது அந்த சோர் டேஸ்ட் பிளஸ் ஹனியோட ஸ்வீட் டேஸ்ட், சோர் அண்ட் ஸ்வீட். இது வந்து ஒரு நல்ல ஸ்டார்டர் மாதிரி. ஓகே, ஒரு சூப் கூட அந்த மாதிரி. நம்ம ரைஸ்க்கு டிஃபன்ஸ்க்குலாம் வச்சுக்க முடியாதா? சப்பாத்தி கூட ரோல் பண்ணலாம். ஓகே, சப்பாத்திக்குள்ள வச்சு ரோல் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் ஆரஞ்சு பழம் சேர்ந்துருக்கு, வைட்டமின் சி, as usual, சிட்ரஸ் இருக்கு. பட் நம்ம ரைஸோட இது எடுத்துக்க முடியாது. ரைஸ் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தானே, எதுல வேணா நாங்க சாப்பிடலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம நசுக்குன பூண்டுங்க, இது மிளகு பவுடரா இருக்க கூடாது, ஒண்ணும் பாதிமா கிரஷ் பண்ண நம்மளோட டான்ஜரின் ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பருங்க. எவ்வளவு சீக்கிரம் ஒரு நான்வெஜ் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோமா? வாவ். சோ இதை டிஷ் அவுட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இந்த ஷெஸ்வான் சட்னி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள மயோனீஸ் 2 மிக்ஸ் பண்ணி அது ஒரு சட்னி ஒன்று செஞ்சுருக்கேன். ஓகே, ஸோ ஷெஸ்வான் சாஸோட மயோனைஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் இது கூட டிப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம க்ரன்ச்சியாக, இப்போ இந்த குக்கும்பர் கேரட்லாம் வந்து இது கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா ஒரு க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதுவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. டான்ஜரின் ஹனி சிக்கன் செய்முறை. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பூண்டு, முந்திரி, ஆரஞ்சு சாறில் ஊற வைத்த சிக்கன், ரெட் சில்லி பேஸ்ட் சேர்த்து நன்கு கலந்து 10 நிமிடம் வேக விட்டு தேன் சேர்த்து நன்கு கலந்து இறக்கினால் சூடான சுவையான டான்ஜரின் ஹனி சிக்கன் தயார். ஓகே, ஸோ நம்மளோட டான்ஜரின் ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு வந்து எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஆர்வம் அதிகமாயிடுச்சு, பசி வேற அதிகமாயிடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? கண்டிப்பா. தேங்க்யூ. சூப்பரா ஃப்ளேவர்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கீங்க.
எல்லா ஃப்ளேவர்ஸுமே எனக்கு தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆரஞ்சோட ஃப்ளேவர் தெரியுது. நம்ம போட்டிருக்க அந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே எனக்கு ஆப்டாக தெரியுது ஒன்றுமே. அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. தேங்க்யூ. நம்ம வந்து ஸ்டார் கிச்சனில் தான் இருக்கோமா இல்லைனா வந்து தான் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே இருக்கோமான்னு தெரியல. பயங்கர ப்ரெசன்டேஷன் வேறு அழகாக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. அடுப்பாங்கிற நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும் இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கும் நன்றி. இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் வந்துட்டு ஹோம் மேக்கர்ஸ் புது புது ரெசிபியெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் எல்லாருக்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்த ஜெயா டிவிக்கு நன்றி. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிச்சன் குவீன் மிஸ்ஸஸ் லதா விஜயகுமார் நமக்காக டான்ஜரின் ஹனி சிக்கனை ரொம்ப அழகாக செஞ்சு காட்டியிருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ஒரு விதமான வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்குது. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சிக்கன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட பிடிக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு போட பிடிக்குன்றவங்க டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டு அமேசிங்காக வந்திருக்கு. அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது டீன் கிச்சன். டீனேஜர்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ண இந்த செக்மெண்ட்டில் ஷெஃப் தாமு டீனேஜர்ஸ்க்கு நிறைய ரெசிபிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோட காத்துட்ருக்காரு சொல்லி கொடுக்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் அடுப்பங்கரை டீன் கிச்சன். இன்னைக்கு நம்ம டீன் கிச்சனுக்கு வந்திருக்கவங்க ஜெனிஃபர். இங்கே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்க்கும்போது ஏதோ ஒரு மேஜிக் பண்ண போகிறாங்க மாத்திரம் தெரியுது. இதிலேருந்து ஏதோ எடுக்க போகிறாங்கன்னு தெரியுது. ஆக மொத்தம் ஜெனிஃபர் ஒரு மெஜிஷியன் தெரியுது இல்லையா? கரெக்டா? கரெக்ட். நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் இப்போ ரீசெண்டாக வந்து பிஎல்எபி ஹானர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன். ஓ ஓகே. ஸோ நான் வந்து கனடா போகிறதா பிளான். என்ன ஐ வாண்ட் டு பிகம் அ ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். வாவ், தட்ஸ் லவ்லி. ஓகே. COVID-19 என்னால் போக முடியல. ஐ ஸ்டாப்ட் இட். ஸோ மை ஆம்பிஷன் இஸ் டு பிகம் அ மேஜிஸ்ட்ரேட். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு டிஷ் சொல்லி தரப்பேன் நான். ஓகே. அதாவது வாழைக்கால ஒரு சிம்பிளான வாழைக்காய் மிளகு வறுவல். சரி, கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேஜிக் நீங்கள் சொல்லி தரேன் பார்ப்போம். ஷூர் சார், பண்ணித்தரேன். ஸோ உங்களுக்கு தேவையானது வந்து சமையலுக்கு முன்னாடி காய்கறியெல்லாம் இருக்கணும், ஸ்பைசஸ்லாம் இருக்கும். ஆனால் ஒரு மெஜிஷியனுக்கு தேவையானது வாண்ட். ஸோ வாண்டை ஸோ வாண்டை வர வைக்கிறதுக்கு நம்ம ஒரு மேஜிக் பண்ணலாம். ஸோ லெட் அஸ் சே ஜி பூம்பா. ஜி பூம்பா லைக் ஒரு வாண்ட் வர மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐ ஹேவ் 2 sets of cards. ஓகே, லைக் ஒரு செட் இருக்கு. ஸோ நான் இங்கே கார்டு வச்சிருக்கீங்க. இதில் நான் ஒரு கார்டு எடுக்கணுமா? ஆமாம், ஒரு கார்டு எடுக்கணுமா? எது வேணா எடுத்துட்டு யூ கேன் ஷோ டு தி ஆடியன்ஸ். மக்களே, லேசர் கண்ணு மூடிட்டேன் சார். ஓகே, இப்போ நம்ம வந்து ஷஃபில் பண்ணலாம். ஓகே. நீங்கள் எடுத்த கார்டு தானே? ஏய் சூப்பர். எஸ், இந்த கார்டு தான் எடுத்தேன். வெரி குட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐ ஹேவ் ஜஸ்ட் ஒரு எம்டி பேக். ஸோ யூ கேன் ஜஸ்ட் புட் your 100 rupees over it. அவள் கொடுத்துறேன் நான். நல்லா போட்டிங்களா? லைக் ப்ளோ சார், லைக் ஊற்றிட்டீங்களா? எஸ்எம்ஜி பூம்பாசம். ஓகே, இப்போது வந்து லைக் நான் மேஜிக் பண்ணுறேன். ஒரு 50 ரூபா, என்ன ஒரு 50 ரூபா. நான் ஒரு 100 ரூபா தான் போட்டேன். தேங்க்யூ சார். அதான் மேஜிக். காணாம போயிடுச்சு. நான் காணாம போன திருப்பி எப்படி நான் வர வைக்க முடியும்? ஓகே, சூப்பராக அழகாக ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ ரியலி இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். தட்ஸ் மேஜிக். வந்து ஒன் திங் யூ ஹேவ் டு லேர்ன் டு என்டர்டெயின் பீப்புள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இது. எப்படி நம்ம சிரிக்க வைக்கிறோமோ அந்த மாதிரி மேஜிக்கும் வந்து பசங்களை வந்து அப்படியே சின்ன பிள்ளைங்களை எஸ்பெஷலி அப்படியே பார்த்துட்டே இருக்க சொல்லுவோம். அந்தளவுக்கு வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் தேர் டைவர்ட்டிங் டு மேஜிஷியன்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேயே அந்த மேஜிஷியன் கற்றுக்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ காட் பிளஸ் யூ. உங்கள் கலை மேன்மேலும் வளரனுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம ஜெனிஃபர் சொல்லி தரப்போம் டிஷ் ஒரு கலக்கலாம் வாழைக்காய் மிளகு வறுவல். அந்த வாழைக்காய் மிளகு வறுவல் கிச்சனில் போய் செய்ய போகிறோம். வாங்க போகலாம். இன்றைக்கி ஜெனிஃபருக்கு சொல்லி தரப்போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலக்கலான வாழைக்காய் மிளகு வறுவல். அந்த வாழைக்காய் மிளகு வறுவல் செய்யறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்ப்போம். வாழைக்காய் 1, மிளகுத்தூள் 4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன்,
மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், மிளகு வறுவலில் எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாமா? என்ன ஊற்றுங்க? அது வாழைக்கால கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போடுங்க. போதும், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டேன் நான் அதை. அதாவது மேஜிக் தெரிஞ்ச அளவுக்கு சமையல் தெரியுமா அப்படின்னா அவன் குழந்தை இப்போ தான் கற்றுக்கிறான். அதனால் ரொம்ப ரொம்ப டென்ஷன் பண்ண விடக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனில் வந்து சமையல் கற்றுக்கலாம். சமைச்சாங்களோ இல்லையோ தெரியாது. இந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளுக்கு வித்தியாசம் பார்க்கும்போது இவங்க வந்து நிறைய சமைக்கிறாங்கன்னு தெரியும் எனக்கு. இருந்தாலும் ஓகே, இப்போ போடுங்கல்ல, ஒன்று ஒரு பீஸ் அதில் போடுங்க. வெரி குட். ரொம்ப பதட்டமோ? அப்படி இல்லை சார். சரி, மிளகுத்தூள். இப்போ ஒரு மேஜிக் பண்ண பார்ப்போம். நான் பார்க்குறேன். என்னவோ மேஜிக் பண்ணுறேன்னு சொன்னல. ஸோ இதில் எதுவும் கிடையாது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கா. ஸோ வீல் டூ சம் மேஜிக் ஓவர் ஹியர். ஸோ லெட்ஸ் டூ ஜி பூம்பா. ஜி பூம் பா. And ஐ ஜேடி வந்துச்சு. ஸோ நீங்கள் மாற்றி போடுங்க. போதும். நான் மேஜிக் காமிங்க. ஓகே, சூப்பர். யா. ஸோ என்கிட்ட 6 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ 1 to 63 ஏதாவது ஒரு நம்பர் மைண்டில் நம்ம வச்சுக்கோம். 1 to 63 ஈஸியாக இருக்கலாம். anything. நான் வச்சுட்டேன். ஸோ அந்த நம்பர் இந்த கார்டில் இருக்கா? இருக்கா? ஆமாம். ஓகே. இந்த இதில் இருக்கா? இருக்கு. ஓகே. இல்லை 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 இல்லை. ஓகே. இல்லை. 3 the number you guessed. ஹாய், சூப்பர். Thank you sir. ஃபேண்டாஸ்டிக், வெரி நைஸ், வேற லெவல். அடேங்கப்பா, கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. டேஸ்ட் பண்ணலாமா? நம்ம டீம் கிச்சனில் இன்னைக்கு ஜெனிஃபர் வந்து ஒரு கலக்கிட்டாங்க. அவங்க லா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆத்மார்த்தமாக நம்மளுடைய ப்ரேயர்ஸ் டு ஜெனிஃபர் ஃபார் அ கிரேட் ஃபியூச்சர். Thank you sir. நல்ல ஓஹோன்னு இருக்கணும். இந்த மாதிரி எப்பவுமே சிரிச்ச மாதிரி இருக்கும் லைஃப்பில். Thank you, லைஃப் லாங் யூ வில் பி லைக் திஸ். Thank you sir. ஹவுஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஜெனிஃபர்? எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கிச்சனுக்குள்ளெல்லாம் போயிருக்கேன். அம்மா வந்து மோஸ்ட்லி விட மாட்டாங்க உள்ள. ஆமாம், தயவுசெய்து இது மேலே கிச்சனில் விடணுமா? பிள்ளைங்களை வந்து கிச்சனில் விட்டு தான் நீங்கள் வளர்க்கணும். ஏன்னா பின்னாடி அவங்க கல்யாணம் பிறகு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவுசெய்து பிள்ளைங்க கற்றுக் கொடுங்கம்மா. ஸோ டேஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோ நல்லா வந்து பாருங்க. நைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம டீன் கிச்சனில் ஒரு அழகான மேஜிக் காமிச்சு சமைச்சிட்டு நம்மளை வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணி வச்சுருந்தாங்க ஜெனிஃபர். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இந்த மாதிரி நீங்களும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாங்க என்னோட சேர்ந்து சமைக்கலாம். அதே மாதிரி உங்கள் டேலண்ட் நீங்கள் எக்ஸிபிட் பண்ணலாம். அடுத்த டீனோட சந்திக்கிற விடைபெறும் தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம ஒரு சமையல். மிஸ்டர் கிருஷ்ணன் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஊர் ஸ்டைலில் குக் பண்ண போகிறாரு. ஸோ என்ன ரெசிபின்றதை வாங்க பார்க்கலாம். வணக்கம் அன்றும் நேயர்களே, நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஆட்டு போட்டி பண்ண போறாங்க. அடிக்கடி இதே சொல்லிருக்காரு. ஆமா, ஆட்டு குடல். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல க்ளீன் பண்ணணும். நம்ம பம்ப் செட்ல வச்சு தான் க்ளீன் பண்ண போறோம். கொஞ்சம் இதை அவிக்க போகிறோம். அவிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உள்ள தண்ணி ஊற்று 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 ஊற்று
அவிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் பொடி போட்டு தான் அவிக்கணும். மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். அப்புறம் தேவையான பொருள் என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் மக்களே. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் சமைக்க உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து குடல் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். இப்போ செக்கில் ஆடின சுத்தமான மல்லாட்டை எண்ணெய், குழம்பு மிளகாத்தூள், மாம்ஸ் மசாலா இருந்து மாறியாச்சு. இப்போ குழம்பு மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், லவங்கம், பட்டை, பெருஞ்சீரகம், நல் சீரகம், மல்லி, சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் ஹைப்ரிட் வெங்காயம் இருக்குது. அந்த வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இது சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லி. குடல் வந்து குடல் பொரியலோ குடல் கூட்டோ எது பண்ணாலும் நம்ம அவிக்கணும். அவிக்கும் போது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வேகணும். ரொம்ப ஓவராக வெந்து போச்சுன்னா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். ரொம்ப கம்மியாக வந்தாலும் சாப்பிடும்போது சவுக்கு சவுக்கு. அதனால ஒரு குறிப்பிட்ட லெவல் விசில் அந்த குக்கரில் சமைப்பீங்க. குக்கரில் சமைக்கிற மாதிரி தான் ஒரு 5 விசில் இல்லை 6 விசில் விடுங்க. நல்லா வெந்து போயிடும், கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப ஜாஸ்தி விட்டிங்கனாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும். தயவு செய்து அது மாதிரி பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம சிறப்பாக வெந்து போச்சு. இப்போ நம்ம வந்து வடிகட்டணும். குடல் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு முதல் மிளகாய் போட்டு நம்ம லைட்டாக வந்து கொஞ்சம் அப்படியே வதக்கிடும். செக்கில் ஆன சுத்தமான மல்லாட்டை எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, நல்லா சூப்பராக இதாகிடுச்சு. இப்போ தக்காளி போடுறேன். நம்ம அம்மியில் அரைச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். மிளகா பொடி, குழம்பு மிளகாத்தூள் தான், மாம்ஸ் மசாலா இல்லை, குழம்பு மிளகாத்தூள். போட்டி போட்டுடலாம் மக்களே, போட்டி போட்டுருவோம். தண்ணி நிறைய ஊற்றணும் மக்களே, கொஞ்சமா ஊற்றிக்கிட்ட போதும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கோம், அதனால தண்ணி கொஞ்சமா வச்சுக்கோங்க. மல்லி, இது வந்து கொத்தமல்லியை வந்து நல்லா வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம். பெருஞ்சீரகம், ஆல்ரெடி காரமே கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். இடிச்ச மிளகாய், இதெல்லாம் போட்டிங்கன்னா அரைச்ச மிளகாய், அம்மியில் அரைச்ச மிளகாய், இதெல்லாம் போட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஓகே மக்களே, நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் 5 போட்டி வாங்கணும், நீங்க ஒரு போட்டி வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவலில் சிறப்பாக இருக்கும். என்ன மாமா? சூப்பர் மாமா. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம சொன்ன ஸ்டைல் தான். சமையலுங்கிறது யார் எப்படி வேணாலும் செய்யலாம், இப்படி தான் செய்யணுங்கிறது கிடையாது. எது முன்னாடி போடலாம், எது பின்னாடி வேணாலும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ஃபார்முலா மட்டும் வச்சுக்கோங்க, போட்டு சிறப்பாக செஞ்சு சாப்பிடுங்க.
அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூட்ரிஷன் டைரி. ஒரு மனிதன் வந்து 100 வருஷம் வரைக்கும் வாழ்கிறது முக்கியம் இல்லைங்க, ஆனால் அந்த 100 வருஷம் நோய் இல்லாமல் வாழறானா அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ நோய் நொடி இல்லாமல் நம்ம எப்படி வாழறது, அதுக்கு எந்த மாதிரியான உணவு பழக்க முறைகளை ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தரத்துக்காக நியூட்ரிஷனிஸ்ட் ரம்யா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பார்ப்போம். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அடுப்பங்கரை நியூட்ரிஷன் டைரியில் நம்ம பார்க்க போகிறது இந்த எக்ஸிமா இருக்கிறச்ச என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான உணவுகள் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த எக்ஸிமாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஸ்கின் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா அரிப்பு, எரிச்சல், தடிப்பு, கொப்பளம் இந்த மாதிரி வந்து ஏற்படலாம். அண்ட் எக்ஸிமா இருக்கிற ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அலர்ஜியும் சேர்ந்து இருக்கலாம். ஸோ இதோட தொடர்புடைய அந்த காமன் ஃபுட் அலர்ஜிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முட்டை, பால் ஐட்டம், நட்ஸு, சோயா இந்த மாதிரி ஒரு சில உணவுகள்லாம் வந்து சேராமல் இருக்கும். இப்போ இந்த உணவுகள் எடுத்துக்கிறதுனால எக்ஸிமா வரப்போகிறது கிடையாது, ஆனால் அது ஆல்ரெடி இருக்கிற அந்த கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமாக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு சில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த எக்ஸிமாவோட சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதில் முதலாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சால்மன் மாதிரியான ஃபேட்டி ஃபிஷ். இதில் வந்து அதிக அளவில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து குவர்செட்டின் இருக்கிற உணவுகள். இந்த குவர்செட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டிஹிஸ்டமினாவும் வேலை செய்யுது. அதாவது இந்த அலர்ஜியோட வீரியத்தை தடுக்கிற ஆற்றல் வந்து குவர்செட்டினுக்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ஸில், ப்ராக்கலியில், பெர்ரி, ப்ளூபெர்ரி, இந்த செர்ரி இந்த மாதிரியான உணவுகளில் வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம டயட்டில் கன்சியூம் பண்ணாலும் ஓரளவுக்கு இந்த எக்ஸிமாவோட சிம்டம்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய இந்த யோகர்ட், கெஃபிர், அதே மாதிரி நேச்சுரலாக ஃபர்மெண்ட் பண்ணப்பட்ட இந்த பிக்கிள்ஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாலும் நமக்கு ஓரளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ ஏதாவது உணவுகளை தவிர்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக நான் முன்னாடியே ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, டைரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி க்ளூட்டன் இருக்கக்கூடிய இந்த கோதுமை, ஓட்ஸு, பார்லி, நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து டெம்பரரியாக அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை தவிர்த்து நிறைய விதமான இந்த ஆடட் சுகர்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், பேக்கரி ஐட்டம் ஆகட்டும், இல்லை ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு, சோடா, காஃபி இதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணணும். ஏன்னா இது அதிக அளவு உடலில் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். அப்படி அதிக அளவு இன்சுலின் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்ஃப்ளமேஷனும் ஜாஸ்தி ஆகும். அது இருக்கிற கண்டிஷனை வந்து இன்னும் மோசமாகும். ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ப்ளஸ் ஃப்ரைடு ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஸோ பேசிக்காக உங்களோட டயட்டில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், இந்த ஒமேகா 3 ஃபேட்ஸு, வைட்டமின் சி இந்த மாதிரியான சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளேர் அப் ஆகாமல் இருக்கும். ஸோ எக்ஸிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெஸ் கூட அந்த சிம்டம்ஸை வந்து ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அதனால் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்பவே வந்து அவசியமான ஒன்றா இருக்குது. அண்ட் எக்ஸிமா ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு பர்டிகுலர் அப்ரோச் மட்டும் பத்தாது. ஸோ உங்களோட ஸ்லீப் ஹேபிட்ஸு, ஃபுட் ஹேபிட்ஸு, ஸ்ட்ரெஸ் லெவல்ஸு, ஜெனட்டிக்ஸ்னு எல்லாமே தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்த இந்த டாபிக் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன். நம்ம அடுப்பாங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் விஐபி கிச்சன். விஐபி கிச்சனில் இன்னைக்கு வந்திருக்கிற விஐபி யாரு, நமக்காக என்ன ஸ்பெஷல் ரெசிபின்னு வாங்க பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு அடுப்பாங்கரை. அடுப்பாங்கரை விஐபி கிச்சனில் இன்னைக்கு யம்மியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். வெள்ளரி விதை கீர் பார்க்க போகிறோம். வெள்ளரி விதை கீர் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். வெள்ளரி விதை கீர் செய்ய தேவையான பொருட்கள்: பால் 1 கப், ஊற வைத்த வெள்ளரி விதை 1 கப், ஊற வைத்த பாதாம் பிசின் தேவையான அளவு, ஊற வைத்த சீரக சம்பா அரிசி 1/2 கப், சப்ஜா சீட் தேவையான அளவு, நட்ஸ் தேவையான அளவு, சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் 2. வெள்ளரி விதை கீர் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து வீட்டில் எப்போவுமே பால் பாயசம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் இது வந்து நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ண போகிறோம். இப்போ சம்மர் வேறு வந்துருச்சு. ஸோ இந்த சம்மருக்கு வந்து நல்லா ஹெல்த்தியான, நல்லா கூலிங்கான ஒரு டிஷ் இது. எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளரி விதை வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு மணி நேரம் முன்னாடியே நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரி சப்ஜா சீடும் வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் பிசின். இது வந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சிங்கன்னா
அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். ஸோ இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கசகசா, இதையும் வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் முன்னாடி தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சுருக்க இந்த அரிசி, அதாவது நான் வந்து இன்னைக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா வந்து பச்சை அரிசி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற இந்த வெள்ளரி விதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ ஒரு பேனில் நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கும் போதே இதில் வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். கொஞ்சமாக இந்த மாதிரி திக்காக ஆகிற டைமில் நம்ம வந்து இதில் பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பால் போதும் அப்படின்னா கொஞ்சம் பால் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பாலும் சேர்த்து கூட இதை செய்யலாம். அதாவது இறக்கும் போது ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து கூட இதை இறக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வெறும் பால் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பால் வந்து நான் பச்சை பால் சேர்க்கல, ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம சேர்த்த இந்த வெள்ளரி விதையும் இந்த அரிசியும் நல்லா வெந்துருச்சு. அந்த ஃப்ளேவரே வந்து உங்களுக்கு தெரியும் அது வெந்தது. இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பால் போதுங்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போது கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான அளவுக்கு நட்ஸு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் வந்து வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன். நம்ம கீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை மற்ற இந்த பாதாம் பிசின், இந்த சப்ஜா சீடு இதெல்லாம் சேர்த்து எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம கீர் வந்து ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் ஆறி இருக்கணும். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு சப்ஜா சீடு ஊற வச்சதை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சிருக்கிற இந்த பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம்.
எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. ஈவன் அந்த வெள்ளரி விதை கூட உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். இந்த சம்மர் டைமில் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஷ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரி விதை கீர் செய்முறை. ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச அரிசி, ஊற வச்ச வெள்ளரி விதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் பாலும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஏலக்காவும் தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டு நட்ஸ் தாளித்து இறக்கி ஆற வச்சு இதில் சப்ஜா சீட், பாதாம் பிசின் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சு பரிமாறினா சூப்பரான சுவையான வெள்ளரி விதை கீர் ரெடி. ஹெல்தியான வெள்ளரி விதை கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பபாய் ஃப்ரம் சுஜா. ஸோ வியூவர்ஸ், நம்ம அடுப்பாங்கிற நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு இன்னைக்கு வந்துட்டோம். உங்களுக்கும் அடுப்பாங்கிறையில் பார்ட்டிசிபேட் பண்ணோம், கிச்சன் குயின்லையோ இல்லை டீன் கிச்சன்லையோ சமைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும். அந்த நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், ஃபோட்டோகிராஃப் அண்ட் நீங்கள் வந்து என்ன சமைக்க போகிறீங்களோ அந்த ரெசிபி பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும். நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். அண்ட் இதை தாண்டி இன்றைக்கி எபிசோட் நான் மிஸ் பண்ணிட்டேன், ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கலேன்னு வருத்தப்பட்டிங்கன்னா அந்த கவலை வேண்டவே வேண்டாம். நம்ம ஜெயா டிவியோட யூடியூப் பேஜில் எல்லா ரெசிபிஸும் நாங்கள் உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்றைக்கி கிளம்பிட்டு அடுத்த எபிசோடில் புது புது ரெசிபிஸோட சந்திக்கிறோம். Until then, bye-bye from Preeti Suresh and the entire team of Aduppangarai. Mr. Gold கடலனை வழங்கும் அடுப்பாங்கரை அசோசியேட் ஸ்பான்சர் Attica Gold Company. Bye-bye.